திருப்பி திருப்பியும் நாங்கள் சொல்லிக்கொண்டான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் விட மாட்டோம். ஏனென்றால் வந்து அது ஒரு காலத்தின் தேவை. இப்பொழுது எங்களது புதிய கோயில் பயணம் வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனையில் அடைந்துள்ளது. எங்களுக்கு கிளியரான ரோட் மேப் ஒன்று எங்களால் போடப்பட்டுள்ளது. 2028 ஆண்டு என்பது அது. 2028 ஆண்டு கும்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு, புது கோயிலுக்கு நடைபெறும். இதில் வந்து 2028 ஆண்டு அந்த பிளானுக்கு நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து எங்கள்கிட்ட இருக்கிற காசு, எங்களுக்கு வரப்போகிற ஆப்ரேஷனில் வரப்போகிற காசு என்பவற்றை கருத்தில் கொண்டு எங்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருந்து $2 மில்லியன் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒட்டாவா மக்களிடமிருந்து $2 மில்லியன் எதிர்பார்த்தால் 2028 ஆண்டு வந்து எங்களது கனவான ஒட்டாவா மக்களின் கனவான இந்த புதிய கோயில் நிதர்சனமாகும். இப்பொழுது $2 மில்லியன் என்றால் வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து 200 பேர் என்று சொன்ன நாங்கள் எங்களது திருவிழா ஆட்கள் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 265 குடும்பங்கள் இருக்கின்றது திருவிழா ஆட்கள். இதில் வந்து பல திருவிழா ஆட்கள் வந்து நீங்கள் வந்து கனகாலமாக ஒரு 10 வருஷமாக உங்களோட பயணம் செய்கிறீர்கள். இந்த திருவிழா ஆட்கள் உபயம் செய்கிற ஆட்கள் தான் எங்களுடைய கோயிலுக்கான கோர். எங்களுடைய கோர் வந்து இந்த திருவிழா உபயகாரர். அப்போ 225 குடும்பங்களும் $10,000. நாங்கள் 3 விதமான கேட்டகரி இருக்கிறோம். 10,000, 25,000, $50,000. ஆகவே ஆக குறைந்தது 5 வருடத்தை தான் கேட்கிறோம். உடனடியாக கேட்கவில்லை. ஒரு பிளேஜாக தான் கேட்கிறோம். நீங்கள் வந்து அடுத்த வருடம் கொடுக்கலாம், அடுத்த வருடம் கொடுக்கலாம். 5 வருடத்துக்கு $10,000 கேட்கின்றோம். இந்த திருவிழா அவ்வளவு குடும்பங்களும் வந்து நீங்கள் உபயம் செய்தால் எங்களது கோயில் வந்து 2028 ஆண்டு வந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பது உறுதி. நீங்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்கள். நீங்கள் டொரண்டோ கோயிலுக்கு போயிருப்பீங்கள், வெல்மோரின் கோயிலுக்கு போயிருப்பீர்கள், வேறு எங்கள் அமெரிக்காவில் உள்ள கோயிலுக்கு போயிருப்பீங்கள். அந்த கோயிலுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்கிறது. இது எங்கள் கோயில், எமது மக்களின் கோயில். அதுதான் எங்களது சிறப்பு. வேறு கோயில் போட்டு நீங்கள் சொல்லலாம் வந்து இந்த கொடுத்து போட்டு இதில் நான் பங்களித்திருக்கின்றேன். இதில் வந்து எங்களோட கோயில் 2028 ஆண்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு புதிய தளத்தில் வந்து நாங்கள் ஸ்டெப்பிங் பண்ணிக்குள்ள வந்து it will be a definitely an emotional day for everyone. ஒரு உணர்ச்சிகரமான நாளாகத்தான் அந்த இருக்கும். ஆகவே வந்து இது வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லலாம், நான் இந்த கோயிலுக்கு பங்களிக்கிறேன். நீங்கள் நிர்வாகத்துடன் கதைக்கலாம், உங்களுடன் கதைக்கலாம். இது நாங்கள் எல்லாம் சேர்ந்து கட்ட போற கோயில். இது நாங்கள் நீங்கள் காசு கொடுத்துட்டு நிர்வாகம் கட்ட போற கோயில் இல்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்ட போற கோயில். இது வந்து நாங்கள் பிளேட்டி இருப்பதற்கான காரணம் வந்து we want to நீங்கள் hard earned money. ரோட்டாவால வந்து நீங்கள் தெரியும், அவரேஜா எல்லாரும் வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆக்களில் ஒரு அவரேஜா ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஒரு பிரைவேட் செக்டர்லையோ ஒர்க் பண்ணுற நீங்கள். அப்போ வி வாண்ட் டு உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணியை நாங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் என்றபடியால் நாங்கள் பிளான் பண்ணணும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த பிளே செக் இருக்கிறோம். வந்து நீங்கள் சரியான முறையில் பிளான் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளே செக் இருக்கிறோம். வந்து மற்றது நாங்கள் வந்து இதன்றதுக்கு நாங்கள் வந்து பல எங்களோட பயணித்த முதியவர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எங்களோட கோயில் ஆரம்பத்திலிருந்து பயணித்த முதியவர்களை இழந்திருக்கின்றோம். இப்பொழுது வந்து எங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்து எங்களுக்கு வந்துட்டுது. அப்போ இதுதான் எங்களுக்கு ரைட் டைமிங். வந்து எங்களுக்கு ஒரு புதிய கோயிலை கொண்டு வந்து, அதாவது எங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு புதிய கோயிலை கொண்டு வந்து பிறகு மற்ற இளைஞர்களை எங்களது வருங்கால சந்ததிகளை உள்வாங்கி அவர்களிடமிருந்து அவர்களின் கையிலை கொடுத்து விட்டால் ஒட்டாவா மக்களுக்கு ஒரு பெரிய சொத்து வருகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2007 ஆண்டு தொடங்கப்பட்ட கோயில் 2016 ஆண்டு தான் நாங்கள் முதல் முறையாக $100,000 சேர்த்துறாங்க இந்த கோயிலுக்கு. புதிய கோயிலுக்கான முதலாவது ஒரு ஆரம்ப பயணம் வந்து 2016 ஆண்டு 100,000 சேர்த்து நாங்கள் வந்து அது மட்டும் எங்களுக்கு பிரேக் ஈவனாக தான் இருந்தது. இப்போ வந்து 2018
இருந்து 2024 வரைக்கும் $1.6 மில்லியன் இப்போ கையில் வச்சிருக்கிறார். ஆகவே அது நீங்கள் கொடுத்த ஆதரவு. இன்னும் ஒரு தாய் நாங்கள் கேட்கிறோம், அந்த ஆதரவை தாருங்கோ. ஆகவே இந்த கோயில் உங்கள் சொத்து உங்களுடைய கைக்கு வரும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் புதிய கோயில் கட்டிட நிதிக்காக $50,000 சேர்த்திருக்கிறோம். இதுவரை முதல் 5 நாள் இன்றைக்கு டே 5 ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்று வரை $2,92,500 சேர்த்திருக்கிறோம். $292,500 சேர்த்திருக்கிறோம். பிளஸ் தந்திருக்கிறோம் எல்லாரும். இன்றைக்கு ஃப்ரெஷ் தந்த ஆக்களை நான் கூப்பிடுறேன். எல்லாரும் ஐயாட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கோ. திருமதி மகாதேவா சந்திரராசா குடும்பம். அடுத்ததாக திருமதி சங்கர் ராதி. அடுத்ததாக திரு சாய் சொரூபன் மோகன், திருமதி நலாயினி மோகன். அடுத்ததாக திருமதி சாந்தி வாகீசன். இப்பொழுது யாஸ்மினி வாகீசன் சில வார்த்தைகள் கூற இருக்கின்றார். Om Namah Shivaya. Elorakam Vanakkam. My name is Yashwini Vahisen, and it's an honor to speak to you today about something very dear to us, the construction of our new temple. As young members of our community, we have a unique chance to make a lasting impact and contribute to something greater than ourselves. Our temple is more than a place of worship. It's where we unite to celebrate our culture, traditions, and values. It provides guidance, support, and strength in times of our needs. Now, we're presented with an opportunity to build a new temple that will uphold these traditions for generations to come. However, this endeavor isn't just about bricks and mortar. It's about creating a spiritual heaven where our community can thrive,
where our youth can learn about our heritage and where everyone feels a sense of belonging. It's an investment in our future and the preservation of our cultural identity. Today, I invite each of you to join me in supporting this important cause. Your contribution, no matter its size, will make a meaningful difference. It's not merely about the amount donated, it's about demonstrating our belief in the future of our community and our commitment to realizing this vision. Together, we can imagine the impact a new temple standing tall, symbolizing our unity and resilience. Together, we can create an opportunity for ourselves and future generations. Let's seize this moment to be part of something extraordinary. As youth leaders and ambassadors of our community, let's ensure our new temple becomes a reality. Together, we lay the foundation for a brighter future that honors our past, embraces our present, and paves the way forward. Currently, we have $1.6 million in hand with an additional $900,000 expected from temple operations. This estimated cost for the temple is $6.8 to $7 million. Our goal is to raise $2 million during this festival. There are three payment options available: one-time payment, an installment payment over the course of 5 years, and a monthly payment via EFT. If you have any further questions, do not hesitate to reach out to our Ottawa Civic Temple board members. Thank you for your attention and commitment to our community. Let's transform our vision for a new temple into reality. Together, we can achieve remarkable things.